சார், ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவாங்க. எல்லாரும் அந்த அவங்களுக்கு சொல்வதற்கான உரிமைகள் இருக்குது. ஆகையால் அவங்களுடைய ஆசை அது, அந்த கருத்தை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் அரசியல் கட்சியும் அவங்களுடைய கருத்துக்கள் சொல்கிறதுக்கு உரிமை இருக்குல்ல. அதனால் அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. அது அவருடைய ஆசையாக இருக்கலாம். அது 2026 தேர்தல் வாக்கு அன்னைக்கு தான் அவர் எவ்வளோ தொகுதியில் என்ன ரிசல்ட்டுங்கிறது அவர் தெரிஞ்சுக்க முடியும். கள நிலவரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க, நாங்களும் பார்க்குறோம். நீங்களும் எல்லா பகுதிகளுக்கும் சுற்றி பார்க்குறீங்க, என்ன கருத்துக்கள் இருக்குங்கிறதையும் சொல்கிறீங்க. சில நேரங்கள் இருக்கக்கூடிய நிறைகள் அதிகமாக சொல்கிறத விட குறைகள் அதிகமாக நீங்கள் சொல்கிறீங்க. அதை நாங்கள் எங்களுக்கு ஒரு இதாக தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். செய்யக்கூடிய பணிகளுக்கு நீங்கள் எங்களுடைய கவனத்தில் கொண்டு வருவதை தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைகள் சொன்னாலும் கூட அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். அரசும் அப்படி தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் உட்பட அரசு அதிகாரிகளும் உடனடியாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குறைகளை சரி செய்வதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய கருத்துக்களை வெளியிடுறாங்க. அவ்வளோதான். அதாவது பலமுறை எங்களுடைய கழகத் தலைவர் அவர்களும் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்களிடத்தில் அவர் சொல்லுகின்ற, அவர்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் நிறைவேறாது என்பதை தெரிந்து கொண்டு இப்பொழுது ஒரு மாற்று திட்டமாக அவர்கள் முன்னெடுத்திருப்பது இடியாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், இப்போ தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், இதையெல்லாம் அவர்களுடைய கையில் வைத்து கொண்டு அதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கின்றார்கள். அவர்கள் எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் கூட இது பெரியார் மண், முத்தமிழ் கலைஞர் அவர்களுடைய மண், பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆண்ட மண். இப்பொழுது நம்முடைய முதலமைச்சருடைய திராவிட மாடல் ஆட்சி நடைபெறுகின்ற இந்த தமிழ்நாட்டில் எந்த விதமான அவர்களுடைய பிஜேபியினுடைய எண்ணங்கள் ஒருபோதும் ஈடேறாது. மக்கள் மிக தெளிவாக இருக்காங்க. அதுதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையும் நீங்கள் எல்லாம் பார்த்தோம். நாடாளுமன்ற தேர்தலில் பார்க்கின்ற பொழுது சில ஆங்கில தொலைக்காட்சிகள் கூட கோவையை பொறுத்த வரைக்கும் லைவ் வச்சுருந்தாங்க. வாக்கு எண்ணிக்கைக்கு முதல் நாள் பார்த்தா லைவ் இருந்தது. நான் வெளியே வந்ததுக்கப்புறம் அப்போ தான் பார்த்தேன். நான் லைவெல்லாம் போச்சு. ஏதோ தேர்தல் ரிசல்ட்டே அவங்களே அறிவித்ததை போல், அடுத்த கட்டத்துக்கு சென்றதை போல் லைவ்லாம் இருந்துச்சு. நீங்கள் நானும் தீர்மானிக்க முடியாது, லைவ் போடுற சேனல் தீர்மானிக்க முடியாது, சில பத்திரிகைகள் தீர்மானிக்க முடியாது, கருத்து கணிப்புகள்லாம் வெளியிட்டு தீர்மானிக்க முடியாது. மக்கள் தான் தீர்மானிக்கணும். ஆக அப்படி மக்கள் தீர்மானிக்கப்பட்டதான் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் கோவையில், அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், முதலமைச்சர்களுக்கு மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்திருக்காங்க. அந்த வெற்றி தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் தொடரப்போகுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.